ஐக்கியம் வைப்பதற்கு அவர் அங்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். படிங்க. பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையிலோனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். அல்லேலூயா. பூமியில இருந்து நம்ம எல்லாம் உண்டாயிருக்கோம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம அப்பா அம்மாட அவர் தான்டா கடவுள். அரசியல்வாதி அவன் தான்டா இன்னைக்கு புடவை கொடுத்தான், 1000 ரூபா கொடுத்தான், வீடு கட்டி கொடுத்துருக்கான், அவன் தான்ப்பா நம்ம தெய்வம். பூமியில் இருந்தவங்களை மட்டுமே தெய்வமாக்கிட்டு இருக்கீங்க. பிசாசு போய் என்ன செய்துக்கிட்டு இருக்கான்? பூமியில் பிறந்தவங்களை தெய்வமாக்கி வச்சிருக்கான். பூமியில் பிறந்த முன்னோர்களை தெய்வமாக்கி வச்சிருக்கான். பூமியில் பிறந்த யாரும் தெய்வமாக முடியாதுங்க. வானத்தை உடையவரும் பூமியை உடையவரும் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 124 அதிகாரம் ஒரு நல்ல வசனம். 124 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 124 சங்கீதம் 7, 8 வசனத்தை வாசி. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு. பாருங்க, வேடனுடைய கண்ணி. வேடன் யாரு? இந்த உலகத்துல இருக்கிற அதிபதியா இருக்கிற, இந்த மண்ணுக்கு அதிபதியா இருக்கிற, பிரபஞ்சத்துக்கு தேவனா இருக்கிற தவறான தெய்வம். தவறான தெய்வம். வான மண்டலங்கள்ல இருக்கிற பொல்லாத ஆவிகள், பல கோடி தெய்வங்கள் இருக்குது. ஒன்று எப்படி இருக்கு? பசுமாடா இருந்ததுன்னா அதுக்கு தலை பெண் தலையா இருக்கும். இல்லைன்னு சொன்னா என்னது? ஒரு மனுஷ உருவமா இருந்ததுன்னா தலை தவளை மாதிரி இருக்கும். என்னது? உலகத்துல மன வளர்ச்சி குன்றியதான இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு எகிப்தியனுடைய தெய்வங்கள் இருந்தது. எகிப்து தேசத்துல போனீங்கன்னா 10 விதமாக 10 விதத்துல அவர்கள் நினைச்சார்கள். 10 தெய்வங்களை அவர்கள் முக்கியப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த 10 தெய்வங்கள் அவர்களுக்கு என்னதாக இருந்தது? அவர்கள் வழிபடுகிற தெய்வமாக இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்தவைகள், மண்ணிலிருந்து உண்டானவைகள். அருமையானவர்களை, தவளையை பார்த்து நான் தெய்வம் என்று கூப்பிடுவது, தவளையை எனக்கு உதவி செய்ய என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தவறு. தவளை தெய்வமாக முடியுமா? தவளையால் உதவி செய்ய முடியுமா? சத்தம் போடத்தான் முடியும். அருமையானவர்களே, ஓனானை பார்த்து தெய்வம் என்று சொல்ல முடியாது. பறக்கிற பறவைகளை குறித்து, உயிரோடு இருக்கிற பறவை உன்னை காப்பாற்றாது. உன்னை காப்பாற்ற வேண்டுமானால் உயிரோடு இருக்கிறதான மனுஷன் உன்னை காப்பாற்ற மாட்டான். உயிரோடு இருக்கிறவன் பதவியை கண்டுட்டான்னா, வருமானத்தை கண்டுட்டான்னா, அவன் பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்கு அடுத்தவைகளை தான் பேசுவான். நான் உன்னை நல்லா வச்சிருவேன், நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தந்துடுவேன், நான் உனக்கு இந்த அதிகாரிகிட்ட பேசி உனக்கு நல்ல வாய்ப்பை தேடி தருவேன், உனக்கு வேலை கிடைச்சிரும். எல்லாம் நீ கடவுளை விட்டுருதியே. அறிஞானவர்களை, இந்த கண்ணிக்குள்ள நாங்களோ நீங்களோ சிக்கக்கூடாது என்பதற்குத்தான் வேடனுடைய கண்ணிக்குள்ள இருக்கிறதான ஒவ்வொரு பறவையை போல என்ன செய்யப்பட்டு நீங்க கூண்டில் இருக்கீங்க. இந்த உலகமாகிய பிரபஞ்சத்தின் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வலைக்குள்ள சிக்கி இருக்கிறீங்க. இந்த சிக்கு என்ன செய்யணும்? இந்த சிக்கல் என்ன செய்யணும்? அந்த கூண்டும் அந்த வலையும் தெரிக்க வேணும். அதிலிருந்து நீ தப்ப வேணும். அதற்கு தான் வழிகாட்டுகிறோம். அதற்கு என்ன வழிகாட்டுகிறோம்? வானத்திலிருந்து வந்தவர் மூலமாகவே வழிகாட்டுகிறோம். பூமியிலிருந்து வந்தவர்கள் மூலமாக வழிகாட்டவில்லை. பூமியில் இருக்கிற எங்களை தேவன் தெரிந்து கொண்டார். எங்களை தேவன் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அனுப்பியிருக்கிறார். மோசேயை இந்த சுவிசேஷம் சொல்லும்படியாக அனுப்பியிருக்கிறார். ஆபிரகாமை இந்த சுவிசேஷம் சொல்லும்படியாக அனுப்பியிருக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, நல்ல ஒரு சிலைகளை விற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வியாபாரி. ஆபிரகாமுடைய அப்பா சிலை வியாபாரி, நல்ல பொம்மைகள் நிறைய செய்து விற்கக்கூடியவர். அவர் யார்? நோவா காலத்தில், நோவாவுடைய காலம் நடந்ததுக்கு அப்புறமாக பிறந்த பிள்ளைகள் மூலமாக வந்தவர். எப்படி ஆதாம் எப்படி காயின் அவனுக்கு கொடுக்கப்பட்டானோ, அவனுக்கு 2வது மகனாக ஆபேல் எப்படி கொடுக்கப்பட்டானோ, ஆபேல் தேவனை தொழுது கொண்டான். காயினோ தேவனை தொழுது கொள்வதில் அவனுக்கும் கண்ணி இருந்தது. அவன் என்ன செய்தான்? விலை உயர்ந்த பொருட்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவன் தன்னுடைய விவசாயத்தில் இருக்கிறதான சாதாரண பொருட்களை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினான். தேவனுக்கு என்ன செய்தான்? காணிக்கையாக கொடுத்தான். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே காணிக்கை ஏற்றுக்கொள்ளாததை கண்டுபிடித்த உடனே என்ன செய்தான்? ஆபேலுடைய காணிக்கை, தன் சகோதரனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
இவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. என்னோட சகோதரனை கொன்று விட்டான். எங்க இப்போ யாரு கொல்லப்பட்டிருக்கா?